இந்த உலகத்திலே தன்னை நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் தோன்றும் வரை மறுமை நாள் ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அதிலே முக்கியமான 7 பேரை பற்றி இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். நான் நபி என்று வாதிட்டவர்கள் இவர்கள் யார் கண்ணியமானவர்களை? சமீபத்திலும் கூட ஒருத்தர் நபி என்று வாதிட்டார். அவர் யார் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த பதிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 30 பொய்யர்கள் உலகத்திலே தோன்றுவார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகுமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யுபஅஸ தஜ்ஜாலூன கذாபூன் கரீபும் மின் 30 குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, 30 பொய்யர்கள், கிட்டத்தட்ட 30 பொய்யர்கள் அனுப்பப்படும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். இன்னொரு ஹதீஸ் அஹ்மதுடைய ரிவாயத் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலே 30வது நபர் தான் ஒற்றை கண்ணனான தஜ்ஜால் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே நபி அவர்களுடைய கடைசி காலத்திலே பொய் நபி தோன்றினார்கள். முதலாவது நபர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் யமனுடைய சன்ஆவிலே அஸ்வத் அல் அன்சி என்பவன் தோன்றி நான் நபி என்று வாதிட்டான். ஆரம்பத்தில் அவன் முஸ்லிமாக இருந்தான். பிறகு இஸ்லாத்தை விட்டு அவன் முர்த்ததாகி மதம் மாறியதற்கு பிறகு நான் ஒரு நபி என்று வாதிட்டான். இவன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் முடித்திருந்தான். அதுவும் எப்படி? அந்த பெண்ணுடைய தந்தையை கொலை செய்து பலவந்தமாக இந்த பெண்ணை அஸ்வத் அல் அன்சி திருமணம் முடித்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விடயம் தெரிய வர நபி அவர்கள் யமனிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் படையினருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், அஸ்வத் அன்சியை கொல்லும்படி. காரணம் என்ன? இவன் இறை தூதர் என்று பொய்க்கு வாதிட்டான். இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே மறுமை நாள் வரை எந்த ஒரு இறை தூதரும் வர மாட்டார்கள். நபி அவர்கள் தெளிவாக ஹதீஸ்களிலே இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லெட்டர் வருது. பிறகு முஸ்லிம்களுடைய படையினர் என்ன செய்கிறாங்க? இந்த அஸ்வத் அன்சியுடைய அந்த மனைவியின் உதவியின் பிரகாரம், அந்த பெண் முஸ்லிமாக இருந்தார், அந்த பெண்ணுடைய உதவியுடன் அஸ்வத் அல் அன்சியை அவனுடைய கோட்டையிலே வைத்து ஃபைரூஸ் அத்-தைலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். இவன் யமனுடைய பகுதியிலே ஒரு ஆட்சியை நிறுவி இருந்தான். 3 மாதம், இன்னொரு ரிவாயத்தில் 4 மாதம் கூட அது நீடிக்கவில்லை. இவனுடைய இறுதி முடிவு மிக மோசமானதாக அமைந்துவிட்டது. அடுத்ததாக அந்த காலத்தில் தோன்றிய இன்னொரு பொய்யன் தான் முசைலிமா என்று சொல்லக்கூடியவன். இவன் யமாமாவுடைய பகுதியை சேர்ந்தவன். அங்கே இவன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை இவனுடன் போரிடுவதற்காக சென்றார்கள். பல யுத்தங்கள் முஸ்லிம்களுக்கும் இந்த முசைலிமாவுக்கும் மத்தியிலே நடந்தது. பிர்ரை மஊனா, யமாமா போன்ற யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. இதிலே 70 குர்ஆனை மனனம் செய்த ஹஃபாதுகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய முடிவை எப்படி வைத்திருந்தான் என்றால், 40,000 வீரர்களுடன் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக இவன் தயாராக இருந்தான். இவன் கோட்டையுடைய நடுவிலே மத்திபத்திலே அமர்ந்திருந்து இவனை சுற்றி இவனுடைய காவலாளிகள் இருந்தார்கள். இந்த நேரத்தில் வஹ்ஷி பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடியவர், இவர்தான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹத் யுத்தத்திலே கொலை செய்தவர். பிறகு இஸ்லாத்துக்குள்ளால் வந்தார். அல்லாஹ் இவருக்கு மன்னிப்பை அருளினான். அதற்கு பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ததற்கு பகரமாக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது. இந்த போரிலே முசைலிமாவை எதிர்க்கக்கூடிய அந்த இஸ்லாமிய படையிலே வஹ்ஷி பின் ஹர்ப் இருந்தார். என்ன நடந்தது? இவர் வில் விடுவதில் ஜாம்பவானாக இருந்தார். இவன் நடுவிலே இருந்து கொண்டு சுற்றி வர இவனை பாதுகாக்க ஆட்கள் இருந்தார்கள். வஹ்ஷி என்ன செய்தார்? ஓடி போய் தன்னுடைய ஈட்டியை மேலே தூக்கி போட்டு அது உயரும் பொழுது இவரும் பாய்ந்து அந்த பாய்ந்த உடனே ஈட்டியை அப்படியே முசைலிமாவின் பக்கம் வீசினார். கடைசியாக முசைலிமாவுடைய பாதுகாப்பு
பாதுகாவலர்களையும் தாண்டி இந்த ஈட்டியின் மூலமாக முசைலிமாவுடைய உயிர் பிரிந்தது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது நபர் துலைஹா பின் ஹுவைலித் அல் அசதி என்பவர். இவர் தன்னை நபி என்று வாதிட்டார். பிறகு தௌபா செய்து இஸ்லாத்திற்குள்ளால் நுழைந்தார். முஸ்லிம்களுடனே கடைசி வரை இருந்து நஹாவந்த் என்ற யுத்தத்திலே இவர் கலந்து கொண்டு முஸ்லிம்களின் சார்பாக இந்த யுத்தத்திலே வீர மரணம் அடைந்தார். நான்காவது ஒரு பெண் தன்னை நபி என்று வாதிட்டால், சஜாஹ் பின் ஹாரிஸ் அத்-தக்லபியா என்ற பெண் தன்னை நபி என்று வாதிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் பிறகு தன்னுடைய கூட்டத்தாரை இந்த பெண்ணை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இவள் முசைலிமாவுடன் யமாமாவிலே போய் சேர்ந்து கொண்டு முசைலிமாவை திருமணம் முடித்தால், முசைலிமா கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு மீண்டும் இவள் தன்னுடைய கோத்திரத்தாரான பனு தக்லப் இருந்த இடத்திலே வந்து சேர்ந்தால், அதற்கு பிறகு இவள் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடைசியாக பஸ்ராவிலே சென்று அங்கேயே இவளுடைய மரணமும் ஏற்பட்டது. ஐந்தாவது நபர் முக்தார் இப்னு அபி உபைத் அத்-தக்ஃபி என்பவன். இவன் தாபிஊன்களுடைய காலத்திலே வாழ்ந்தவன். இவன் தான் ஷியாக்கள் என்ற பிரிவை ஆரம்பித்தவன். ஷியாக்களுடைய ஃபவுண்டரே இந்த முக்தார் இப்னு அபி உபைத் அத்-தக்ஃபி என்பவன் தான். இவன் தன்னை நபி என்று வாதிட்டான். இவனை ஒரு கூட்டமே நம்ப ஆரம்பித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு வஹி கொண்டு வருவதாகவும் மக்களுக்கு மத்தியே சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியாக முஸ்அப் பின் ஜுபைருடன் பலமுறை யுத்தம் நடந்து கடைசியாக ஒரு யுத்தத்திலே இவன் கொலை செய்யப்பட்டான். ஆறாவது நபர் ஹாரிஸ் இப்னு சயீத் அல் கத்தாப் என்று சொல்லக்கூடியவன். இவன் சிரியாவுடைய டெமஸ்கஸிலே தோன்றி தன்னை ஒரு வணக்கசாலியாக ஆரம்பத்திலே பிரகடனம் செய்து கொண்டான். அதற்கு பிறகு இவன் அல்லாஹுடைய ஒரு நபி என்பதாகவும் சொல்ல ஆரம்பித்தான். அந்த நேரத்திலே உமையாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹலீஃபாவாக இருக்கிறார். இந்த விடயம் ஹலீஃபாவுக்கு தெரிய வந்தவுடன் இவன் என்ன செய்கிறான்? உடனடியாக தலைமறைவாகி விடுகிறான். எங்கு தேடியும் இவன் கிடைக்கவில்லை. கடைசியாக பஸ்ராவை சேர்ந்த ஒரு மனிதர் இவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஹலீஃபாவிடத்திலே சொன்ன பொழுது, ஹாரிஸ் இப்னு சயீதை கண்டுபிடிப்பதற்காக, அவனை சிறை பிடிப்பதற்காக ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு படையை அனுப்ப, இவன் இருக்க இடம் தெரிந்து இவனை ஹலீஃபாவுடைய படையினர் பிடித்து கொண்டு அரச தர்பாரிலே போய் நிறுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே இவனை உடனடியாக ஹலீஃபா கொலை செய்யவில்லை. அந்த சபையிலே இருந்த மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு இவனுக்கு நேரான வழியை போதியுங்கள் என்று சொல்ல, இவரிடத்திலே வந்து நீ சொல்வது தவறு, இது ஷைத்தானுடைய ஒரு வேலை என்று உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் இவன் அந்த எந்தொன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரை நான் இறைவனால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி என்ற அந்த விடயத்திலே பிடிவாதமாக இருந்தான். தௌபா செய்ய சொல்லி கேட்டும் இவன் தௌபா செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை. கடைசியாக இவன் அப்துல் மலிக் இப்னு மர்வானின் மூலமாக கொலை செய்யப்பட்டான். ஏழாவதாக வாதிட்டவன் மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானி என்பவன். சமீபத்தில் இந்தியாவுடைய பகுதிகளிலே இவன் தோன்றினான். இவன் தோன்றி ஆரம்பத்திலே ஒரு இறை நேசராக இவன் மக்களுக்கு மத்தியிலே காட்டிக்கொண்டான். அதற்கு பிறகு தனக்கு வஹி வருகிறது, வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்குடைய பேர் ரஹ்மான் என்பதாகவும் கூறினார். வஹியின் மூலமாக அல்லாஹ் எனக்கு அறிவித்தான், நான் உலகத்திலே 80 வருடங்கள் வாழ்வேன் என்று. இப்படியாப்பட்ட பல கருத்துக்களை இவன் சொல்ல ஆரம்பித்தான். இவனை பலர் நம்ப ஆரம்பித்தார்கள். இன்று காதியானி என்ற ஒரு பிரிவே இருக்கிறது. ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இவர்கள் பரவி வாழ்கிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருப்பது லண்டன்ல. மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இந்த காதியானியுடைய அமைப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, தன்னை நபி என்று இவன் வாதிட ஆரம்பித்தான். கடைசியாக பல மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் இவனை எதிர்த்தார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் தான் அல் ஆலிம் சனாஉல்லாஹ் என்பவர். கடைசியாக கிறிஸ்துக்கு பின் 1908 வருடம், ஹிஜ்ரி 1326 வருடம், அல் ஆலிம் சனாஉல்லாஹ் மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானியை பார்த்து சொன்னார், நான் தற்பொழுது ஒரு பத்வா, ஒரு சாபம் விட போகிறேன். இது நீ உண்மையாளனாக இருந்தால் உனக்கு பலிக்காது, நீ பொய்யனாக இருந்தால் உனக்கு இந்த பத்வா, இந்த சாபம் பலிக்கும் என்று கூறி, யா அல்லாஹ், இவன் பொய்யனாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய நோயிலே இவனை சிக்க வைத்து இவனை மரணமடைய செய்வாயாக என்று பத்வா செய்தார்கள். கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது? கொஞ்ச காலம் செல்லவில்லை, மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானிக்கு கோலரா நோய் ஏற்பட்டது. கடினமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பித்தது. கடைசியில் வயிற்றுப்போக்கு தாங்க முடியாமல் மலசல கூடத்தில் வைத்தே இவனுடைய
இறுதி முடிவு ஏற்பட்டு விடுகிறது. மலசல கூடத்தில் வைத்து இவனுடைய உயிர் பிரிகிறது. கண்ணியமானவர்களே, மோசமான ஒரு மரணம் இவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்படி உலகத்திலே தன்னை நபி என்று வாதிட்டவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். கடைசி வரை தௌபா செய்யாமல் இருந்தவர்களுடைய முடிவு பயங்கரமானதாக மாறியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட வழிகேடுகளை விட்டு எங்களையும் எங்களுடைய உம்மத்தாரையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.